எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை 75 தொடங்கி 77 ஆட்சிக்கு வந்து அடுத்த 12-13 வருஷத்துக்கு வந்து திமுக ஆட்சிக்கே வர முடியவில்லை. சார் 2 பேரும் வேணான்றாங்க. இப்படி ஒரு 10 ஐட்டம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அதே கொள்கை கோட்பாடு விஜய்க்கு. பட் யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்க வாய்ப்பு என்றால் பல மாவட்டங்களில் வந்து காங்கிரஸ் வந்து திமுக தலைமையிலான போராட்டத்தில் வந்து கலந்துக்கவே இல்லை. ஏன்? காங்கிரஸ் போனால் ஒரு கால் விசிகாவும் போகலாமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. நிச்சயமா ஏன் வந்து விசிகா வேணாம், காங்கிரஸ் வேணாம், ஜவஹர்லா வேணாம், கம்யூனிஸ்ட் வேணாம், தனியா நில்லுங்களேன். யார் முதல்வராக வருவது என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அவருடைய கட்சி இருக்கிறது. சீட்டு எவ்வளவு வாங்குறீங்கன்னு விஜய்க்கு ஒரு சில இடங்களில் விஜயுடைய அந்த இது இருக்கக்கூடிய இடத்துல நீங்க 35 சீட்டு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா அப்படின்னா அர்த்தம் விஜய் பக்கம் போயிடுவோம். வணக்கம். நம்மோடு இன்று இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்படி சார் இருக்கீங்க? சொல்லுங்க. விஜய் அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருந்தாப்புல, நீங்கள் வந்து காலங்காலமாக பாரம்பரியமான கட்சி, நாங்கள் தைரியமான கட்சின்னா சொல்லிட்டு இருக்கீங்க, என் கட்டமைப்புலாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு. இப்போ உண்மையிலே விஜய் அவர்களை பார்த்து தமிழ்நாடு அரசியல் பயமாக இருக்குதா? இது பயம்னு சொல்றதை விட இப்படி எடுத்துக்கலாம். விஜயை பார்த்து பயம் என்பதை விட களம் வந்து மாறுபடுகிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக அப்படிங்கிற பயம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் என்னைக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று, அதாவது 1967 முன்னால் அது வேறு, காங்கிரஸ் இருந்த வரைக்கும் அது வேறு, அது சுதந்திர காலத்துலேருந்து வந்துச்சு. எப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததோ 1967லேருந்து, அதுலேருந்து திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஒன்று திமுக இல்லை அதுக்கப்புறம் அதிமுக வந்திருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து பேசும்போது எந்த கும்பனாலும் எங்களை அசைக்க முடியாதுன்னு பேசுவீங்க. நான் சொன்ன மாதிரி 2011 23 ஓட்டு வாங்கி எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் போச்சு. எந்த கொம்பன் அசைச்சாரு 2011? கொம்பன் இல்லை, கொம்பி ஜெயலலிதா. 2016 மறுபடியும் அவங்களே. 77 வந்து ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை 75 தொடங்கி 77 ஆட்சிக்கு வந்து அடுத்த 12-13 வருஷத்துக்கு வந்து திமுக ஆட்சிக்கே வர முடியவில்லை. அசைச்சிருக்காங்க, வரலாற்றில் இருக்கு. சும்மா வசனம் பேசலாம், வெற்று வசனம். ஆனால் ஏன் இப்பொழுது இது பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்னா, திமுக அல்லது அதிமுக. எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக இல்லை அதிமுக. மூன்றாவது அணி என்று வந்து அடிக்கடி சும்மா பேசுவாங்களே தவிர பெருசா வராது, கிளிக் ஆகாது. 2016 தான் இருக்கிறதுலேயே அதிகமான ஒரு அளவு பேசப்பட்ட மக்கள் நல கூட்டணின்னு வைகோ, விஜயகாந்த், திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் இவ்வளவு பேரும் சேர்ந்து இவங்கெல்லாம் வந்தாங்க. இவ்வளவும் இன்னும் சிறிய கட்சிகள் சேர்ந்து வந்தாங்க. மொத்தம் எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க தெரியுமா? வாக்கு வங்கி பர்சன்டேஜ் 6.01% மொத்தம் மக்கள் நல கூட்டணி. இதில் அதிகமாக வாங்கினது அன்னைக்கு விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக 2.5% அந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் ஏதோ 1.5-1.25%. பாக்கி ஜிகே வாசன் கூட அந்த இதில் இருந்தார், அவங்களாம் 1% கீழே. அப்போது இந்த மூன்றாவது அணி என்பது இதுவரை தமிழ்நாட்டு, அதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2004 2009 இதிலெல்லாம் கூட கம்யூனிஸ்டுகள் வந்து தனியாக ஒரு சின்ன ஒரு இது, அப்புறம் புதிய தமிழகம், ஒரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இருப்பதிலேயே ஆக பெருசாக இருந்தது மூன்றாவது கூட்டணி என்பது 2016 தான். அது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர், ஃப்ளாப். அப்போ சின்ன சின்ன கூட்டணிகளாக இருந்தது ஒன்றுமே அடையாளமே இல்லாமல் போச்சு. இப்போ இதுவரை தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது அணி என்பது வந்து நான் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் ஆகலை, பிக்கப் ஆகலை, சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனால் இப்ப சீமான் வந்து 10 வருஷமா நிற்கிறார் நாம் தமிழர் கட்சி. ஆனா இப்ப அவர் வந்து பிடிவாதமா வந்து தனியா தான் நிற்பேன், எந்த கூட்டணியிலையும் சேர மாட்டேங்கிறாரு. அது ரைட்டா தப்பா அது அவருடைய முடிவு. அவர் 2வது 1% வாங்கினாரு, 3% வாங்கினாரு, இப்போ 8% வாங்குறாரு. அடுத்தது வந்து 10%, 12% வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து
களம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து 4 முனை 5 முனை போட்டின்னு வரும்போது அந்த 8% இன்னும் குறையலாம். நான் யதார்த்தத்தை பேசுறேன், இன்னாருக்கு சார்பா அப்படின்னு பேசாமல் பொது நடுநிலையோடு பேசும்போது யதார்த்தத்தை பேசுனா களம் வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்போ ஜெயிக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா 35%லேருந்து 45% வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆமாம், இல்லை சார், இப்போ 2 பேருமே 30% வச்சிருப்பாங்க, திமுகவும் அதிமுகவும். அதான் சொல்றேன், அங்கதான் வர்றேன். அப்பவும் எப்படி விஜய் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அங்கதான் வர்றேன். இப்ப களம் வந்து இது வரைக்கும் வந்து ஒண்ணு திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கு, அதிமுக கொஞ்சம் கம்மி. சில சமயங்கள்ல அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, திமுக கொஞ்சம் கம்மி. இதுக்கு காரணங்கள் வேறுபடலாம். 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க, அதிருப்திகள், மக்களுக்கு உள்ள எரிச்சல்கள், இதெல்லாம் வந்து ஒரு காரணமா இருக்கலாம். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் முறையா சீமான் வந்து இருந்தது இது வரைக்கும் 3வது அணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அணியாவே இல்லை, தனியாக தான் இருந்தார். தனி வேறு அணி வேறு இல்லையா? இப்பதான் முதல் முறை சீமான் இல்லாமல் ஒரு கட்சி வந்து, அதாவது விஜயுடைய தவேகா வந்து களத்தில் நுழைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம், ஒரு மாஸ் ஹீரோன்ற முறையில். மாஸ் ஹீரோவாக இருந்தால் அவர் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இருப்பாருன்னு ஒன்றும் கிடையாது, நம்ம அப்படி சொல்லலை. ஆனா அவருக்கு என்று கூட்டம் வரி, அந்த கூட்டம் வர்றதுனால தானே அந்த பிரச்சனையே வந்துருச்சு கரூர்ல. இல்ல அது கரூருக்கு சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய்க்கு பெரிய அளவுல ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்களா? அதான் கூட்டம், அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கு. அதுல அதனால பெருசா பாதிப்புலாம் ஏற்படல. அதாவது விஜயோட ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, அது வந்து இயல்பா பேசுறாங்களா, பேச வைக்கப்பட்டார்களா தெரியாது. என் பொண்ணு போனா கூட பரவாயில்ல, ஆனா என் பொண்ணு வந்து உயிர் தியாகம் பண்ணி எங்க தளபதியை பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு பேசும்போது ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. இல்ல பொதுமக்கள் மத்தியிலையும் பெரிய அளவுல அது எதிர்ப்பா கிளம்பியிருக்காங்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னாலும் இப்படி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்னன்னாலும் இது வந்து திட்டமிடப்பட்ட சதியா இல்லையா அது சிபிஐ விசாரணை தெரியும். நம்ம வந்து குழப்பத்திலே தான் இருக்கிறாங்க. அப்போ சதியா இல்லையா, நம்ம சதின்னு வந்து நம்ம வந்து அது சொல்ல விரும்பல, சதி இல்லைன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஆனால் மக்களிடையே வந்து இது வந்து திமுக ஆட்சி அல்லது காவல்துறை வந்து சதி செய்திருக்கிறார்களோ அப்படின்னு விஜய் கட்சி சொல்றாங்க. அதை ஒரு நான் போய் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னது அதனை, இது சதி திட்டம்னு. இப்போ இது சதி திட்டமா இருக்குமோ என்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. இது திமுக மீது தவறு இருக்கலாம். நான் சொல்லும் போது நான் வழக்கமா சொல்றது 3 பேர்லையும் 3 தரப்பு மீதும் தவறு. ஒண்ணு காவல்துறை, அதாவது தமிழக அரசு. ஏன்னு கேட்டால் நெரிசலான ஒரு இடத்துல போய் அவ்வளவு கும்பலை எப்படி விட்டீங்க? ஒரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் வரும்போது ரவுண்டானால அதுக்கு 1 மாசம் முன்னால அங்க வச்சிங்க. இவருக்கு மட்டும் ரவுண்டானாவை கொடுக்காம, ரவுண்டானா 2 பக்கம் 3 பக்கம் பிரிஞ்சு போகும், 3 பக்கமா 4 பக்கமா பிரிஞ்சு போகும். கொஞ்சம் ஒரு நெரிசல் வரும்போது கொஞ்சம் மக்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாம இந்த வேலுச்சாமிபுரத்துல வந்து நெரிசல்ல விட்டீங்க, அப்ப நீங்கள் திட்டமிட்டீர்களா என்ற சந்தேகம் வருகிறது. அது சந்தேகம் வந்து அது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அந்த பழியை சுமத்துகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். அது செருப்பு வந்து விழுந்துச்சு, ஏதோ அவருடைய அறக்கட்டளை தண்ணி பாட்டில்லாம் வந்துச்சுன்றாங்க. இதெல்லாம் விசாரணையில தான் வெளியில வரும். ஸோ ஆக அந்த சதி திட்டமே இல்லைன்னா கூட ஒரு அரசு செய்ய வேண்டிய, காவல்துறை வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருகிறது, அவருக்கு மற்ற இடங்கள்ல இதுக்கு முன்னால் 3 இடத்துல அன்னைக்கு காலையில திருவாரூர்ல மற்ற இடங்கள்லாம் வந்த கூட்டத்தை பார்த்து, அப்ப இவ்வளவு கூட்டம் வரும், 10,000 பேர் தான் அவங்க சொன்னாங்க, 27,000 பேர் வந்தாங்கன்னா, அப்ப உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? 17,000 பேர் வந்து அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள டப்புன்னு வந்து சேர முடியுமா? 10,000 பேர் இருக்காங்க. 10லேருந்து 12 ஆகும், 12லேருந்து 15 ஆகும், 15லேருந்து 18 ஆகும், 27 வர்றதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் பிடிக்கும். இப்போ உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? நீங்க அப்ப என்ன பண்ணிருக்கணும்? விஜய் அங்கேயே நிறுத்தி இங்க வராதுன்னு சொல்லியிருக்கணும். அது மீறி வந்தா நீங்க வந்து தடுத்து இருக்கணும். காவல்துறை இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால ஒரு குழப்பம் இருந்துச்சு, ஒரு குழப்பம். ஸோ அப்போ திமுக, அதாவது அரசு காவல்துறை தரப்பில் தவறு. ரெண்டாவதுனா நான் வரிசைப்படுத்தி சொல்லலை, இன்னொரு தரப்பில் பார்த்தால் விஜய், அதாவது தவேக தரப்பில் நீங்க ஒரு டீம் வந்து பண்ணணும். நீங்க மட்டும் ஒரு 15-20 பவுன்சர் வச்சுக்கிட்டு உங்களுடைய பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க, ரைட்டு, அது வந்து நியாயம்னே வச்சுப்போம். ஆனால் விஜயகாந்த் மாதிரி மக்களோட கலக்கலை நீங்க. விஜயகாந்த் மக்களா போனார், அவருக்கும் கும்பல் கூட்டுச்சு, எம்ஜிஆருக்கும் கூட்டுச்சு. ஆனால் உள்ள வந்து அந்த மாதிரி நீங்க எல்லாமே உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டீர்கள். அதுல வந்து இன்னொரு பிரச்சனை என்ன? ஒரு டீம், வாலண்டரி டீம் ஒன்று உருவாக்க தவறிவிட்டீர்கள். எந்த கூட்டமா இருந்தாலும் உள்ளூர்ல இல்ல நீங்க வெளியூர்ல இருந்தே வர்ற டீமா இருந்தாலும் ஒரு 500 பேர் கொண்ட ஒரு படை, உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அவர்கள் என்ன செஞ்சிடணும்? அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும்.
எங்கேயாவது நெரிசல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை சரிப்படுத்துவதற்கு அவங்களுக்கு 2வது தண்ணி கொடுக்கணும், முதல் உதவி. ஏங்க சபரிமலைக்கு போகும்போது அங்க வந்து சில, நான் சொல்றது வந்து சில அதாவது என்ன சொல்றது, அமைப்புகள் உடனே அதை மத ரீதியாக நான் வந்து சொல்றதா சொல்லிடுவாங்க. அதனால நான் வந்து கவனமா சொல்றேன். அது இந்து மதத்தை சேர்ந்தவர்களா, அது ஆர்எஸ்எஸ்ஸா, விஸ்வ இந்து பரிஷத்தா, அதெல்லாம் விடுங்க. பொதுவான பக்தர்களுக்கிடையே கூட சில அமைப்புகள், எந்த அமைப்பும் அதாவது கட்சியும் சாராத அமைப்புகள், பக்தர்கள், ஐயப்ப சமாஜம்னு வச்சிருப்பான். அவனும் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, இன்ஃபேக்ட் எல்லா கட்சியை சேர்ந்தவனும் அதில் இருப்பான். அவங்க என்ன பண்றாங்க, அங்கங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க, அங்கங்க வந்து கழிவறைகள், இந்த தற்காலிக கழிவறைகள், அதுக்கப்புறம் இந்த மேலே இந்த இதெல்லாம் தெளிக்கிற இந்த வாசனை தெரிவிங்க, இதுதான் இந்த வேர்வை, அதில் மயக்கம் வரும், இந்த மாதிரி உணவு பண்ணாங்க, பொட்டலம், சாப்பாடு பொட்டலம். இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 3 நாள் திறக்கக்கூடிய ஒரு சபரிமலையில், வருடத்துக்கு ஒரு இவ்வளவு நாட்கள் திறக்கக்கூடிய இருக்கும்போது ஒரு மாநாடு நடத்துறீங்க, வரிசையா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆர்கனைஸ்டா இவங்க பெருசா செயல்படல. நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல முதல்ல செட்டப் பண்ணல, நீங்க செட்டப் பண்ணவே இல்லை, அதை பத்தி திங்கே பண்ணல. கூட்டம் வருதுன்னு ஐயா கூட்டம் வருது அப்படின்னு சந்தோஷத்துல மிதந்தீங்களே தவிர, அந்த கூட்டமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவும் வரும் நெகட்டிவாகவும் வரும்னு அங்க வந்து அவரும் யோசனை பண்ணல. அவரை சுற்றி இருக்கிற ஆலோசகர்கள் யாரும் அவருக்கு ஆலோசனையும் சொல்லலை. ஏன்னு கேட்டா அங்க யாருக்கும் பெரிய அரசியல் அனுபவம் கிடையாது. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு கட்சியில இருக்குது, அவங்க ஆர்கனைஸ்டா இல்ல, ஆமா, அப்புறம் அரசியலா பெரிய தெளிவா இல்ல, இருந்தும் இவங்க ஏன் அந்த அளவுக்கு விமர்சிக்கிற அளவுக்கு என்ன? இல்ல இப்ப என்ன, அங்கதான் நான் வர்றேன். இவ்வளவு நாள் திமுக அல்லது அதிமுக, அதிமுக அல்லது திமுகன்னு இருந்தது, பிளஸ் சீமான். இந்த பிளஸ்ன்றது சீமான் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. ஏன்னு கேட்டா அது வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் ஓட்டு வாங்கினார். இது உண்மை, யதார்த்தம். இப்போ வந்து விஜய் வந்து ஒருத்தர் 17% வாங்குறாங்க, ஒருத்தர் 20ங்கிறாங்க, ஒருத்தர் 25ங்கிறாங்க. என்ன கேட்டால் ஒரு 10-12% வாங்குறாருன்றது என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு சரியாக தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு. இப்போ கணிப்பு வந்து வித்தியாசப்படுகிறது, 10லேருந்து 25% இப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்ன, இதுவரை இப்போ அவர் யாருடைய வாக்குகளை வாங்குவார், அங்கதான் பிரச்சனை. அவருடைய கொள்கைகளுக்கும் வந்து திமுகவோட கொள்கைகளுக்கும் எதில் வித்தியாசம் இருக்கிறது? நீட் தேர்வு 2 பேரும் வேண்டான்றாங்க, மும்மொழி கொள்கை 2 பேரும் வேணான்றாங்க, சார் 2 பேரும் வேணான்றாங்க. இப்படி ஒரு 10 ஐட்டம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அதே கொள்கை கோட்பாடு விஜய்க்கு. குட்டி திமுகன்றீங்களா? மினி திமுக. ஆமா, அதே மாதிரி அவர் என்ன பண்ணாரு, சௌரியத்துக்காக பெரியாரையும் போட்டு விட்டாரு. ஆனா கடவுள் மறுப்பு கொள்கை நாங்க வந்து ஏத்துக்கலன்றார். அப்ப பெரியாரோட எந்த கொள்கையை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? பெரியார் என்று சொன்னாலே, ஈவேரா என்று சொன்னாலே நாத்திகர், நாத்திகம், கடவுள் மறுப்பு, இதுதான் முதல்ல. மற்ற சமுதாய முன்னேற்றத்துக்கு சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடியது. அது வந்து நம்ம வந்து அதுக்குள்ள போகல. நம்ம என்ன சொல்றோம், நீங்க அதாவது அவங்களும் பெரியார், திமுக பெரியார், ஒவ்வொரு தலைவர்களுமே வச்சுக்கிட்டு அதான் சொல்றேன். அஞ்சலி அம்மாள், அம்பேத்கர், வாக்கு வங்கியை மனதில் வைத்து 5 ஐகான்களை வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த படம் போடும்போது எம்ஜிஆர் அண்ணாதுரை போட்டுறாரு. எம்ஜிஆர் வந்து அதிமுகவுடைய அடையாளம், அண்ணாதுரை திமுக அதிமுக 2 பேருக்கும் அடையாளம். அதை கொண்டு இவர் வச்சுக்கிறாரு. வச்சுக்க கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லை. ஆனால் இப்படி பண்ணும் பொழுது யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிப்பார் என்றால், கட்டாயம் இவர் வந்து திமுகலேருந்தும் பிரிப்பாரு, அதிமுகலேருந்தும் பிரிப்பாரு, சீமான்கிட்ட இருந்து பிரிக்கலாம். இப்படி அவருக்குன்னு இருக்கிற வாக்குகள், அவர் என்ன இருந்தாலும் விஜய், ஹீரோவாக இருந்தாலும் விஜய், சினிமாவாக இருந்தாலும் விஜய், அரசியலாக இருந்தாலும் விஜய்னு இருக்கிறவங்க அவருக்கு ஓட்டு போடுவாங்க. பட் யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்க வாய்ப்பு என்றால் திமுகவுடைய வாக்குகளை அதிகமாக பிரிப்பார். ஏன்னா கொள்கை அதே, கோட்பாடு அதே. அப்படி வரும் பொழுது திமுகவுக்கு வந்து அந்த இப்போ வந்து காங்கிரஸோட வந்து கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த சார் இதில் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து காங்கிரஸ் வந்து திமுக தலைமையிலான போராட்டத்தில் வந்து கலந்துக்கவே இல்லை. ஒரு சில மாவட்டங்களில் ரொம்ப ஜூனியராக அனுப்பிச்சு விட்டாங்க, சீனியர்கள் போல. ஏன் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் போனால் ஒரு கால் விசிகாவும் போகலாமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. நிச்சயமா போவாங்க, போகலன்னு நம்மளால சொல்ல முடியாது. இதை தாண்டி காங்கிரஸுக்கு வந்து 35 சீட்டு கொடுக்க திமுக தயாரா இருக்கு. இதுக்கு முன்னால 25 சீட்டுக்கு மேல போன தடவை 22 கொடுத்தாங்க, 17 ஜெயிச்சாங்க. 25க்கு மேல கிடையாதுன்னு சொன்னாங்க. 35 ஏன்
போயிடக்கூடாதுங்கிற பயம் வந்துருச்சு. காங்கிரஸுக்கு அவ்வளவு வாக்கு வங்கி இருக்குதா? இல்ல அப்புறம் ஏன் அப்படி கொடுக்கணும்? இல்லைங்க, அதாவது இது வரைக்கும் திமுக மித்து உருவாக்குறதுக்கு அந்த மித் 1967 உட்பட அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடையாவது கூட்டணி இல்லாம வந்து திமுக போட்டி போட்டிருக்கா சொல்லுங்க. ஜெயிச்சது தோத்ததெல்லாம் விட்டுருக்கு. ஒரு சமயம் ஜெயிச்சிருக்கு, ஒரு சமயம் தோத்துருக்கு. ஒரு தடையாவது கூட்டணி இல்லாம போட்டிருக்கா. ஏன் வந்து விசிகா வேணாம், காங்கிரஸ் வேணாம், ஜவஹர்லா வேணாம், கம்யூனிஸ்ட் வேணாம், தனியா நில்லுங்களேன். அதான் நிக்கிற தைரியம் இல்லை. இப்ப என்னன்னால் அதே சமயம் இவங்க வாக்கு மட்டும் இல்ல, அந்த பக்கம் அதிமுக இருந்து அவர் வாக்குகளை வந்து விஜய் கவரலாம். அவர்களுக்கும் அந்த பயம் இருக்கு. இவர்களுக்கு அதிக பயம் என்னன்னா கோட்பாடு. ஏன்னா அவர்கள் வந்து நாத்திகர்கள். அதிமுக நாத்திகம் கிடையாது. அவர்கள் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மதம் தாண்டி அதை ஏற்றுக்கொண்டவர்கள். சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவில் பொதுவாக அவர்களுடைய கோர் ஓட் பேங்க் வந்து சிறுபான்மையினர்ல இவர் வந்து கிறிஸ்தவர்கள் வாக்கை வந்து இவர் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. யாரு? விஜய். இஸ்லாமியர்கள் வாக்கு தொடர்ந்து திமுகவுக்கு வரலாம். அதிமுகவுக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம். அதிகமாக கணிசமாக திமுகவுக்கு வரும், இப்பவும் வரலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் வாக்கு இதுவரை திமுகவுக்கு வந்ததுல ஒரு பிரிவு, ஏதோ ஒரு கணிசமான பிரிவு அவருக்கு போலாம். இப்படி பிரிஞ்சதுனால் இதுவரை இருந்த அந்த 2 அணி, 3வது அணி என்பது சும்மா ஒப்புகை சப்பானியா இருந்தது. இப்ப 2 அணிகள்ல இருக்கும் பொழுது கடைசி நிமிஷத்துல எப்பவுமே திமுக வந்து வாக்கு பணம் கொடுத்து வாக்கு அப்படிங்கிறது திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது திமுக தான் ஆரம்பிச்சது. இந்தியா முழுக்க திருமங்கலம் ஃபார்முலா பேசுற அளவுக்கு வந்தது திமுக. அதிமுக அப்படின்னா வந்து பணமே கொடுக்க மாட்டாங்களா ஓட்டுச்சுன்னா? அப்படி இல்லை. இவங்க 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அவன் 500 ரூபா கொடுப்பாங்க. இவங்க 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க. அப்போ மக்கள் வந்து எங்க விரும்புவான்? யார் அதிகமாக கொடுக்குறானோ? இன்னைக்குள்ள சூழ்நிலையெல்லாம் என்ன, திமுக வருது, அதிமுக வருது. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறோம், நாளைக்கு திமுகவில் இருக்கான், இல்லை மறுபடியும் அதிமுக வருவான். இதெல்லாம் ஒரு இன்னைக்கு எனக்கு என்ன லாபம்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை, மக்களுடைய மனநிலை மாறிவிட்டது. இது சரியா தவறா அப்படின்னா ஒரு ஜனநாயக ரீதியில் தவறு. ஒரு 500-1000 ரூபாய்க்காக தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வைக்கிறார்கள் 5 வருடம், தவறு. ஆனால் தவறு என்றாலும் நடப்பது யதார்த்தம். அப்படி இருக்கும் பொழுது திமுகவிலிருந்து விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் அதிமுகவிலிருந்து கூட்டணியிலிருந்து வரக்கூடிய வாக்குகள்னா திமுக இருந்து போற வாக்குகள் தான் அதிகமா இருக்கும். அப்ப திமுகவிற்கு அந்த பயம் வருவது இயல்பு. அப்ப இப்ப கூட அவரு கூட என்ன சொல்றாரு, தாவேகா வர்சஸ் திமுக தான் வந்து போட்டியன். என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பில்டப். வழக்கமான அரசியல்ல மிகைப்படுத்துவது என்பது இயல்பானது. எந்த கோமலும் என்னை அசைக்க முடியாது. ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னாங்க, கண்ணுக்கு இந்த வரை எதிரிகளே இல்லை. நான் வழக்கமா சொல்ற வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் விட்டுருங்க. இயல்புல என்னன்னால் இதுவரைக்கும் இருந்த களம் வேறு. 2 பிரதான கட்சிகள், பாக்கி எல்லாம் குட்டி குட்டி. சீமான் ஒருத்தர் தான் தனியா நிற்கிறவர். தனியா நின்னா எப்படியும் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். சீமானே ஒத்துக்கிறார். ஆனால் முதல் முறையாக இப்படி ஒரு கட்சி ஒன்று புதுசா ஒன்று உருவாகுது. இதுல காங்கிரஸ் இணையுமோ, இல்ல விசிகா போய் இணையுமோ, இல்ல மற்ற சின்ன கட்சிகள் வந்து இங்க இடம் இல்லை, இங்க இடம் பத்தலைன்னு அங்க போய் இணையுமோன்னு வரும்போது 3 பெரிய களங்கள் பிளஸ் சீமான் அதே 8-10% வாங்குறாருன்னு வச்சுப்போம். பாக்கி 90 எப்படி பிரியுது? நீங்க சொல்ற அதே 30-30ன்னு வருதுன்னு. ஒரு தொங்கு சட்டசபை, அதாவது முழுமையான மெஜாரிட்டி இல்லாதது வருது. அப்போ விஜய் யாரை ஆதரிக்கிற? விஜய் ஒரு 10-15% என்னுடைய கணக்குல வாங்குவாருன்னு நான் சொல்றேன். அந்த கணக்குலயே வச்சுப்போம். 20 வாங்கட்டும், 30 வாங்கட்டும், அது நான் வேணான்னு சொல்ல. அப்படி வாங்குறத வச்சுக்கிட்டா அந்த 10-15 எந்த பக்கம் சேருதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ விஜய் வந்து முதல்வரா வருவாரா, ஆட்சியை பிடிப்பாரா என்பதை விட யார் முதல்வராக வருவது என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அவருடைய கட்சி இருக்கிறது. அதற்கு காரணம் அவருடைய மிகப்பெரிய ரசிகர் மன்ற கூட்டம். இப்போ நேற்று கூட ஒரு இன்டர்வியூல தாவிகனுடைய நிர்வாகி வந்து என்ன சொல்றாருன்னா, பிஜேபியை தவிர நாங்கள் வேற எந்த கூட்டணிகள்னாலும் சேரதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றேன். அதாவது அதிமுகவை சேர்க்கறது, அதிமுக பிஜேபி இல்லாம வந்துச்சுன்னா சேகரன். ஏன்னா வந்து அவர் வந்து விஜய் ஆரம்பத்திலேருந்தே வந்து என்ன சொல்றாருன்னா, பாஜகவும் திமுக வந்து ஒருத்தர் கொள்கை எதிரி, ஒருத்தர் அரசியல் எதிரி. 2 கட்சியை தவிர நான் எதை வேணாலும் எங்க தலைமையை ஏத்துக்கிட்டா நாங்க இணைஞ்சுப்போம் தான் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து அதுக்கான மும்முரத்துல இருக்கு. எல்லா கூட்டங்களையும் பேசுறதும் நடந்துகிட்டே இருக்கு. இல்லைங்க, இப்போ வந்து இடையில புதுசா காங்கிரஸ் வேற இல்லைங்க. இப்போ
திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் ப்ளஸ் விசிகே ப்ளஸ் மார்க்சிஸ்ட். ஏன்னா இடதுசாரிகள் சிபிஐ வந்து திமுக விட்டு போக மாட்டாங்க, மார்க்சிஸ்ட்டு சொல்ல முடியாது. இப்படி இவங்க போகிறாங்கன்னு பக்கம் விஜய், இப்போ விஜய் பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடுது. இப்போ 3 அணிகள் ஆயிடுது. இதை தவிர சீமான். நீங்கள் கேட்டீங்க காங்கிரஸுக்கு வந்து என்ன வந்து ஒரு தனி வாக்கு வங்கி இல்லை. முன்னாலெல்லாம் சொல்லுவோம் விருதுநகர், இப்படி சில பகுதிகள், கன்னியாகுமரி மாதிரி இருந்துச்சு. இப்போ கன்னியாகுமரியில் பாஜக காங்கிரஸ் ரெண்டுத்துக்குமே ஒரு சமமான பலம் வந்துருச்சு. விருதுநகர்லாம் நல்லா மாறி போச்சு. அந்த காமராஜர் பீரியட்ல இருந்த அந்த காங்கிரஸ் பீரியட்ல அந்த 67க்கு முன்னால் இருந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ திராவிட கட்சிகள் வந்ததுக்கப்புறம் மாறி போச்சு. இப்போ என்னன்னால் விஜய் வந்து அவர் தனியாக நின்னா ஒரு 10 என் கணக்கில் இந்த 10-12% வாங்குவார். காங்கிரஸ் சேர்ந்ததுனால வந்து அவருக்கு அதான் இன்னொரு 10% கூடிடாது. ஆனா அந்த இமேஜ் இருக்கு பாருங்க, அந்த இமேஜ்னால ஒரு 2-3% கூடும். எங்கேயாவது சீட்டு வாங்க வாய்ப்பு இருக்குமா எம்எல்ஏ? அதான் பிரச்சனை. நீங்க 10-15 இல்லை வாங்கும்போது சீட்டே வராது. 30 வரணும். இப்ப இவருக்கு வந்து 8% பாராளுமன்ற தேர்தலில் 8.5% கிட்ட வந்துச்சு சீமான். ஒரு சீட்டு கூட வரல. ஸோ நீங்க வாக்கு வங்கி அப்படிங்கிறது வேற, சீட்டு எவ்வளவு வாங்குறீங்கன்னு. விஜய்க்கு ஒரு சில இடங்களில் விஜயுடைய அந்த இது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 சீட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல அங்கேயுமே நீங்க நம்ம வாக்குதிலுமே 30% வேணும் இல்லைங்க. அதான் வாக்கு வங்கின்னு சொல்லும்போது நம்ம சராசரியா பேசணும். 234 தொகுதியிலையும் ஒரே மாதிரி வாக்களிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியாது. சில இடங்கள்ல வந்து இப்போ கொங்கு பகுதினா அதிமுக ஸ்ட்ராங்கு, ஒரு காலத்துல டெல்டா சென்னைன்னா திமுக ஸ்ட்ராங்கு, ஒரு காலத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு இந்த பக்கம் வட மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று விசிக இல்லை பாமக, வன்னியர்கள் அல்லது இவங்க பறையர் இவங்க. தென் மாவட்டங்களை போகும்போது தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு பக்கம், அந்த பக்கம் முக்குளத்தூர். இப்படி சில அந்த சாதி ரீதியான சில கட்டமைப்புகள் இருக்கு. இப்படிதான் வாக்கு வங்கி வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்பதான் முதல் தடவையா இப்போ முக்குளத்தூர்னா அதிகமா வந்து அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு வன்னியர்கள் அப்படின்னா அவங்க பாமக, அதனால திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வன்னியர்கள் வாக்கே அளிக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் வன்னியர்கள் இருக்காங்க, ஜெகதட்சங்கள்லாம் இப்போ இருக்காரு அதிகமாக, கணிசமாக. ஆனால் முதல் தடவையா என்ன ஆகுதுன்னா விஜயுடைய ரசிகர்கள் என்பதுதான் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள்னு வரும்பொழுது இதில் வன்னியர்களும் வர்றாங்க, கவுண்டர்களும் வர்றாங்க, முக்குளத்தோரும் வர்றாங்க, எஸ்சியும் வர்றாங்க, மற்ற இடை உயர் சாதிகள் மற்ற எல்லாரும் அதில் கலந்துருக்காங்க. குறிப்பாக வந்து வன்னியர்கள், பறையர்கள், அதான் எஸ்சி பறையர்கள்னு சொன்னால் மற்ற தேவேந்திர குல, அதாவது ஆதி தமிழர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆதி திராவிடர்கள்னு சொல்லக்கூடியது. திராவிடம் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், கர்நாடகாவில் தான் ஒருத்தரும் சொல்ல காணும், கேரளா ஆந்திராவில் சொல்ல காணும், ரைட்டு. அது அந்த டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுறோம் நம்ம. இவர்கள் வந்து அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கு முன்னால வந்து முக்குளத்தூர்னா அவங்க, நீங்க திருச்சி பக்கம் அந்த திருச்சி, துறையூர், பெரம்பலூர் பக்கம் முத்தரையர்னு பாருங்க, முக்கால்வாசி அதிமுக ஓட்டு, கொஞ்சம் பேர் தான் திமுக பக்கம் போடுவாங்க. இப்படி ஒரு கட்சிக்கும் ஒரு என்ன சொல்றது, கோர் ஓட் பேங்க் இருந்துச்சு. முதல் தடவையாக இந்த கோர் ஓட் பேங்க்கு இந்த கலடாஸ்கோப்னு ஒன்று இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் தெரியும், இப்படி திருப்பினீங்கன்னா டிசைன் மாறும், இப்படி திருப்பினீங்கன்னா டிசைன் மாறும். இந்த கலைடாஸ்கோப்பாக தமிழ்நாட்டு அரசியல் முதல் முறையாக இந்த களம் மாறி இருக்கிறது. அதனால எல்லாருக்குமே குழப்பம், திமுகவுக்கு குழப்பம், அதிமுகவுக்கு குழப்பம், காங்கிரஸ் மற்ற கட்சிகளுக்கு குழப்பம், விஜய்க்கும் சேர்த்து குழப்பம். தனியாக நிற்கணுமா, கூட்டணி சேரலாமா வேண்டாமா, பாஜகவோடு சேர்ந்தா பாதுகாப்பு கிடைக்கும்னு உள்ள ஒருத்தர் சொல்றாரு, கூட இருக்கிற ஆலோசகர்ல. வேண்டாம், நம்ம கிறிஸ்தவர்கள் வாக்கு, சிறுபான்மையினர் வாக்கு விழாது, பாஜகவோட சேர்ந்தோம்னா சேரக்கூடாதுன்னு ஒரு ஆலோசகர் சொல்றாரு. விஜய்க்கு வந்து இன்னும் வந்து எந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்வது, எந்த ஆலோசனை வந்து சிறந்தது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய பக்குவமும் அனுபவமும் இன்னும் வரவில்லை. நம்ம வந்து ஏன் கேட்கல, எல்கேஜி படிக்கிற பையன்கிட்ட வந்து நீங்கள் வந்து பிஹெச்டியில் வந்து ஏன் வந்து மார்க் வாங்க, நீ ஏன் பிஹெச்டி பரீட்சை எழுத முடியல ஒன்னாலன்னு கேட்க முடியாது. இப்போ தான் எல்கேஜி யூகேஜியில் வராரு. இந்த கரூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வராரு. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தேர்தலுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். அவரும் சில பேர் தெரியாத ஆலோசகர்கள் யார்ட்டையாவது ஆலோசனை கேட்கலாம். நமக்கு தெரிஞ்ச 4 பேர் நம்ம சொல்கிறோம், அது இல்லாமல் வேறு யார்ட்டையாவது ஆலோசனை கேட்கலாம். அப்போ என்னன்னா
தமிழ்நாட்டு களம் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு குழப்பமாகவும் மாறுபட்டும் தெரிகிறது. இப்படி மாறுபட்டு தெரியும் போது எல்லா கட்சிகளுக்குமே பயம் வரும். அதுவும் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக என்ன அடிச்சுட்டு வந்துடலாம் 200 சீட்டு வாங்குவோம்னு பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன வரும் தெரியல. காங்கிரஸ்காரன் நல்லா இருந்தான், கூடவே இருந்தான், இப்போ அந்த பக்கம் போய் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பயம் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து இந்த கூட்டணிகள் முடிவாகும். ஏன் ஜனவரி பிப்ரவரியில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏப்ரலில் எலெக்ஷன், மார்ச் அல்லது ஏப்ரலில் எலெக்ஷன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இறுதி வரை இதில் வந்து அண்ணாமலை அது அவர் பிஜேபியில் இருக்க போகிறாரா, தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு செய்தி இருக்குது. செய்தி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா அண்ணாமலைக்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து அவர் உடனே முதல்வராக வந்துடுவாருன்னு இல்லை. ஐயா ஏற்கனவே 4 அணியாக இருக்குது, பிரியம்னா 5 பிரிய போகுது. 5% 3% பிரித்தா கூட அந்த அந்த வின்னிங் மார்ஜின் 3-2. நீங்கள் அதிமுக 2 பீக்கில் இருக்கும்போது மாறி மாறி வரும்போது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வித்தியாசம் வந்து 2% தான் இருக்கும். அப்போது 3% 4% வாங்குற ஏதோ ஒரு கட்சி வந்து களத்தை மாற்ற முடியும். இதுதான் இன்னைக்கு உள்ளது. 4 அணியா, 5 அணியா, 3 அணியா? நிச்சயமாக அதிமுக அணி 1, திமுக அணி 1, சீமான் 1, இது 3ம் கன்ஃபார்ம்டு, மாற போகிறது இல்லை. விஜய் ஒரு அணி, 4 வந்து நிச்சயமாக வந்துருச்சு. விஜயோட யார் யார் சேருகிறார்கள் தெரியல. அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் தெரியல. 5 அணின்னு வச்சுங்க. 4 குழப்பம்னா 5 இதுதான். இன்னும் 2 மாதத்துல தெரியும். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு மாற்றம் வர வேண்டும். மாறி மாறி வந்து வரதுனால தானே இங்கே இப்போ அதிமுகலேருந்து திமுக வராங்க, திமுகலேருந்து அதிமுக போகிறாங்க. அதே அமைச்சர்கள் தான், அதே ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது என்ன குற்றச்சாட்டோ அதே குற்றச்சாட்டை வந்து நாங்கள் வந்து அவரை சிறைக்கு அனுப்புவோம்னு பேசின அதே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் நீங்க முதல்வர் ஆனோன்னு அவரை வந்து அதே குற்ற வழக்குக்காக தியாகி தீரர் என்று சொல்கிறார். அதிமுகவில் இருக்கும்போது செஞ்சா அவர் மாஃபியா, திமுகவில் அவர் வந்துட்டோன்னு புனிதர் ஆயிடுவாரா? அதனால இப்போ 5 முனை போட்டிங்கிறதுனாலயே ஓரளவு விஜய் ஒரு சதவீத வாக்கை பிரிப்பாரு. ஸோ அதனால 2 பேத்துக்கும் பாதிப்பு இருக்குங்கிற ஒரு பயம் இருந்துட்டு தான். பாதிப்பு இருக்கும், கட்டாயம் இருக்கும். எங்கிருந்து அவங்க ஓட்டை கொடுக்க முடியும்? விஜய் எங்கிருந்து வந்து அவர் ஓட்டை எடுக்க முடியும்? திமுகவாக அதிமுக. சீமானுடைய வாக்குங்கிறது நம்ம இது வரைக்கும் 8% பேசுறோம். அந்த 8%லேருந்து அவர் அப்படியே எடுக்கிறதா வச்சுக்கிட்டா கூட எவ்வளவு %? 1-2% தான் எடுக்க முடியும். எடுத்தால் இப்ப அதிகமா எங்கேருந்து எடுக்க முடியும்? திமுக அல்லது அதிமுக தான். பாஜகவிலிருந்து விஜய்க்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்காது. பாஜக என்ற அந்த ஒரு சித்தாந்தம் அது தனியா போயிடுச்சு. அப்ப அதிமுக திமுகவுக்கு தான் வந்து அதிகமா பயம் இருக்கும், நம்ம வாக்கு வந்து பறி போயிடும். அது திமுகவுக்கு வந்து அதிகமா ஏன் பயம் இருக்கும்னா, காங்கிரஸ் அல்லது விசிக அல்லது காங்கிரஸ் விசிக மற்ற கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்போ பலம் இல்லாத கட்சியா போயிடும் திமுக. அந்த மாதிரி சமயத்துல ஒண்ணு அதிமுக ஜெயிச்சிரும், அதிமுக கூட்டணி ஜெயிச்சிரும், இல்ல விஜய் கூட்டணி ஒரு இப்ப மெகா கூட்டணி எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா அதை வச்சு 2 வரியில முடிச்சிடுறேன். வைகோவும் திமுக கூட்டணியில் இருக்கிறார். அவரை எதிர்த்து வெளியே அவர் நீக்கப்பட்ட மல்லை சத்யாவும் வந்து அதே கூட்டணியில் பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்வுரிமை வேல்முருகனும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிறார். ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக ஜி.கே. மணி மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரும் எப்படி ஒரே இடத்துல இருப்பாங்க? வாழ்வுரிமை வேல்முருகன் கட்சியை கலைச்சிட்டு ராமதாஸோட போய் சேர்ந்துருவாரா? சேர மாட்டார். இங்கே வந்து கட்சிக்கு தலைமையா இருக்கார், நம்பர் 1 இருக்காரு. அங்க போனாருன்னா ராமதாஸ், ஜி.கே. மணி, அருள் தாண்டி 4வதா இருப்பாரு. போவாரா? ஆனா 2 பேரையும் கூட்டணியில் எப்படி வச்சுக்க முடியும்? வைகோவையும் வச்சுக்கிட்டு துரை வைகோ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மலை சத்யாவோடையும் திமுக கூட்டணி பேசுது. எதுக்காக இதை சொல்றேன்னா, அவ்வளவு குழப்பம் திமுக. ஒருத்தர் இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. பாமக இப்போ உள்ள வருது, ராமதாஸ் ஐயா உள்ள வருகிறார் என்றால் விசிக அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. அது வேற ஒரு ஈக்குவேஷன். இதுல பத்தாதுன்னு பாமக ஒரு பக்கம், வேல்முருகன் ஒரு பக்கம், விசிக எப்படி சேருவாங்க? அப்ப நாங்க வெளியே போறோம். அப்ப விஜய் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, ரிசார்ட் மாதிரி ஆயிட்டாரு. ஓய்வு எடுப்பதற்காக, ரொம்ப பனி சுமை அதிகமான ஓய்வு எடுப்பதற்காக ரிசார்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கேயும் இல்லையா அங்கேயும் இல்லையா. 2வது அரசியல் பேரம் பேசும்போது நீங்க 35 சீட்டு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா அப்படின்னா அர்த்தம் விஜய் பக்கம் போயிடுவோம். இதை விசிகாவும் இப்பொழுது பேரம் பேசுகிறது, காங்கிரஸும் பேசுகிறது, மற்ற கட்சிகளும் பேசுறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி கூட நாங்க வந்து இல்லைன்னா விஜய் பக்கம் போயிடுவோம் பேசுறாங்க.
தனி அரசு, கருணாசு, இப்படி உள்ள அந்த உதிரி கட்சின்னு சொல்லக்கூடிய சின்ன கட்சியிலுமே ஒரு சீட் தான். அவங்க வந்து நாங்கள் வந்து புரட்சி படையின்னு ஒன்றா சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. நாங்களும் விஜய் பக்கம் போயிடுவோம். அதாவது அரசியல் அழுத்தங்கள் கொடுப்பதற்கு விஜய் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 இதுவாக இருக்காரு. அவர் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அப்படி எகிறுவதற்கு, இந்த எகிறுவது வந்து அரசியல் பேரங்களுக்காக கடைசியில் முன்ன. அப்போ பலவீனம் அடைய போவது யார் என்றால் திமுக, முக்கியமாக திமுக. ஏன்னு கேட்டா, கொடுக்குறீங்களா அங்கே போயிட்டோமா, அப்படி இங்கதான் அதிகமா இருக்கும் ப்ரெஷர். அதிமுக பாஜக இப்போ வந்து யாரும் வந்து பெரிய அளவுக்கு கூட்டணி வந்து போய் சேர்றேன்னு சொல்லலை. விஜய் வந்ததுனால நாங்கள் வந்து மாறி போயிடுவோம்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால விஜய் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் போர்டாக இருக்கார். அவரை வைத்து மற்றவர்கள் வந்து பேரம் பேசுவதற்கு அவர் ஒரு சரியான ஒரு கருவியாக பயன்படுகிறார். இதை தாண்டி என்ன நடக்கிறது என்பது ஒரு டிசம்பர் இறுதிக்குள் தெரிந்துவிடும். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.